ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு திரும்பவும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் அக்காவின் தவ்வு பெரட்டல். இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நானும் செஞ்சு பார்த்தேன் சில தடவை. ரொம்ப சுலபம். நீங்களாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அந்த மாதிரி உள்ளவங்கலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இது இந்தியாவில் அவ்வளோ அதிகமாக கிடைக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இதை செய்கிறது எப்படிங்கிறது, இந்த தவ்வு செய்கிறது எப்படிங்கிறது நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். நம்ம ஸ்டைல் சேனலில் நாங்கள் செஞ்சு போட்டிருக்கோம். தவ்வு செய்கிற முறையை நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி சமையல் பண்ணி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணி கொதி வந்திருக்கு. வெறும் தண்ணி தான். ஏன்னா தவுல ஏற்கனவே இந்த பிராண்ட் தவுல உப்பு இருக்குது. அதனால் நான் வெறும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் அவிச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம், இல்லாட்டி சும்மா முழுசாக போட்டுக்கலாம். நான் அதை ஒன்று முழுசாக போட்டுட்டேன். ஏன்னா இடம் பத்தாதனால நான் வெட்டி போட்டுக்கிறேன். சரி, ஒரு கொதி வரட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம். தவு பெரட்டல் செய்கிறதுக்கு நான் 3 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சோப்பு மிளகாய். இது ரொம்ப காரம் இருக்காது. நான் ஐஸ் பெட்டில் ஒரே வச்சுருந்தா எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கொத்து மல்லிக்கீரை. நான் தண்டை தனியாகவும் கீரையை தனியாகவும் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கருவேப்பிலை. இன்னும் சில பொருட்கள் இருக்குது, செய்யும்போது பார்க்கலாம். தவு ஒரு 4 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. நான் இப்போ இதை இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு தாளிக்கிறதுக்கு சட்டியை போட்டுக்கிறேன். எந்த சமையல் என்னன்னாலும் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கும் 1.5 மேஜிக்கண்டி அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். சாதாரண சமையல் எண்ணெய் ஊற்றலாம், நம்ம இஷ்டம்தான். வெந்த தவை தட்டைக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே தாளிக்க ஆரம்பிப்போம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. நான் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். தவுல உப்பு இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும் பார்ப்போம். வெண்ணியில் போட்டு அவிச்ச தவை நான் சின்னதாக வெட்டிக்க போகிறேன். நம்ம ஸ்டைல் சேனலை புதுசாக பார்க்குறாங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த சமையலை எனக்கு சீனி மெகர்பானு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது இன்னொரு அக்கா. அதனால் அக்கா மாதிரி சொல்லி கொடுத்து செய்யக்கூடிய சமையல் தான் இந்த சமையல். ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சா. இது எல்லா வித சாதத்துக்கும் சைடிஷாக வச்சுக்கலாம். ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்களோ சீக்கிரமாக செய்யணும்னா நம்ம அவசரமாக செஞ்சுக்கலாம். இது வீகன் எல்லாருமே சாப்பிடக்கூடியது. இல்லை எந்த அசைவ பொருள் எதுவுமே நம்ம போடலை. அதனால் எல்லாத்துக்கும் பொருத்தமாக சாப்பிடக்கூடியது. இதெல்லாம் கொட்டிக்கிறேன். வெங்காயம் ஒரு பாதிக்கு மேலே வந்துருச்சு. இந்த சமயம் இடித்து வச்ச பூண்டை போட்டுக்கிறேன். அதோட சோப்பு மிளகாய். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். நான் ஒரு 3/4 மேஜிக்கண்டி அளவு இருக்கும் வெறும் மிளகாத்தூள். இது காஷ்மீர் சில்லி, அவ்வளோ காரம் இருக்காது. நீங்கள் காரத்துக்க பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோதான் இருக்குது. உள்ள பொருட்கள். தேவைப்பட்டால் உப்பு பார்த்துக்கணும். மல்லிக்கீரை கடைசியில் தூக்கணும். காம்பா வெட்டி வச்சுருந்தால மல்லிக்கீரை அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். தாளித்த பொருள்லாம் வெந்து வருது. இந்த சமயத்தில் வெட்டி வச்ச தவை போட்டுக்கிறேன். தாளித்த கலவையெல்லாம் தவில் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா சுருளை வேகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நான் வேக வச்சுட்டேன். அவங்க பச்சையில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க சொல்லலை, நான் தான் போட்டு எடுத்தேன். அப்படி எடுக்கிறதுனால இது ரொம்ப சுருளன்னு கூட அவசியம் இல்லை. நானும் இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் தான் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த சமையல். இல்லாட்டி சுடுறது, பொரிக்கிறது, குழம்புல போடுறது, அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். சம்பால் அந்த மாதிரி. இது சம்பாலோட ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுது. கொஞ்சம் நேரம் சுடட்டுமா பார்ப்போம். அதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சுடுது. உப்பு நான் போட்டது சரியாக இருக்குது. ஏன்னா தவுல இருக்கிற உப்பு இருக்குது தெரியுமா. அதனால் உப்பு நான் வெங்காயத்துக்கு போட்ட உப்பு தான் சரியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை வேகும்போது அந்த தவோட ருசி மாறும். இப்படி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால இது பன்னீர் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. உண்மையிலே பன்னீர் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ருசியில் இருக்குது. நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள். இல்லை உங்களுக்கு நல்லா சுருளாக வரணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. நான் இந்த சமயத்தில் அடுப்பு அடைச்சிக்க போகிறேன். இது தயாராகிட்டு நம்ம ஸ்டைலில் தவு பெரட்டல் தயாராகிடுச்சு. இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை நம்ம ஸ்டைல் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இந்த தவு செய்கிறது இருக்கும்.
நீங்கள் பார்த்து யாருனாலும் செஞ்சுக்கலாம். தவை செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட. இதில் இறைச்சிலோட சத்து எல்லாமே அடங்கி இருக்குது. எல்லா வித சாதத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். வீகன்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். கடைசியாக நான் கொஞ்சோண்டி மேலே மல்லிக்கீரை தூக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.